ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி vlogs. இந்த வீடியோல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. சேனலுக்கு புதுசா இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்டா நடந்த குரூப் 4ல வந்து ஒரு 25 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு ராங்கா இருந்துச்சுட்டு நிறைய சேனல்ல நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுக்கான ப்ரூஃபோட நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல எத்தனை கொஸ்டின் கிளைம் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த கொஸ்டின்க்குலாம் மார்க் கிடைக்கும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் என்னோட ப்ரெடிக்ஷன் தான், இது மேபி ராங்கா கூட இருக்கலாம். ஸோ எனக்கு தோன்றது இந்த கொஸ்டின்க்குலாம் கண்டிப்பா மார்க் கொடுப்பாங்க அப்படின்றத நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. 25 கொஸ்டின்ல எல்லாமே கிளைம் ஆகுமான்னு பார்த்தா அதை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. அதுல 5 கிளைம் ஆகலாம், 10 கிளைம் ஆகலாம், இல்ல எல்லாமே கூட கிளைம் ஆகலாம். ஸோ அதை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. தமிழ்ல என்னென்ன கொஸ்டின் வந்து மார்க் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நீங்க வந்துட்டு எழுதி முடிச்சாச்சு, நல்லபடியா எழுதியிருக்கோம், நல்ல எஃபர்ட் போட்டு படிச்சு எழுதியாச்சு. ஸோ அதை பத்தியே திங்க் பண்ணிட்டு இதுக்கு மார்க் கிடைக்குமா அதுக்கு மார்க் கிடைக்குமான்னு தேடி தேடி பார்த்துட்டு கட் ஆஃப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காம அடுத்து வரப்போற குரூப் 2க்கு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணாதான் குரூப் 4ல நம்மளால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா கூட குரூப் 2ல அதை விட பெரிய போஸ்டிங் நம்மளால வாங்க முடியும். ஸோ நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிச்சு டேஸை வேஸ்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு குரூப் 2க்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்று அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினே வந்துட்டு வை அப்படின்றதே ஒரு ஏவல் வினைமுற்று தான். ஸோ இந்த கொஸ்டினே வந்து ராங்கா இருக்கு. இதுக்கு வைத்தால் அப்படின்ற ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. பட் இது கொஸ்டினே ராங்கா இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே ஒரு மார்க் கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு எல்லாருக்கும் ஒரு மார்க் கண்டிப்பா கிடைக்கும். அடுத்து இந்த மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. இதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் 4 3 2 2 1 கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான ஆப்ஷன் வந்து 3 2 1 3 1 4 வரணும் அப்படின்னு சொல்றாங்க. 3 2 அதாவது சாந்துக்கு வந்துட்டு ஒப்பு, குருவி குடை, சுனை இழிதல், அருவிக்கு வந்து அரை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து ராங்கா இருக்கு. இதுதான் வரணும், 3 2 1 4 வரணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. பட் அது கரெக்டா என்னன்னு தெரியல. மேபி இது ஆப்ஷன் ராங்கா இருந்துச்சுன்னா இதுக்கும் வந்து எல்லாருக்கும் ஒரு மார்க் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அடுத்து இந்த ஒயிட் ஹால் அப்படின்றதுக்கு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெள்ளை மாளிகை அமெரிக்கா அப்படின்றது 11th ஹிஸ்டரி புக்ல இருக்கு அப்படின்ற மாதிரி, 11th or 12th எனக்கு கரெக்டா தெரியல. ஸோ அதுல வந்துட்டு இருக்கு ஒயிட் ஹால் அப்படின்றதுக்கு வெள்ளை மாளிகை அமெரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு புக் வைஸ் பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் நம்ம சேலஞ்ச் பண்ணிருந்தோம்னா கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. பட் அவங்க கொடுத்துருக்கிறது டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. 42nd கொஸ்டின் வந்து நிறைய பேர் போர்ச்சுகீஸ் மொழியும் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு சிஆர்டி ரெண்டுக்குமே வந்து மார்க் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து இந்த 59வது கொஸ்டின் பாருங்க. இங்க வினாவை பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏ யா ஆ ஓ என்னும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். இது ஓகே, இந்த கூற்று சரி. காரணம் வந்து வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு குறிக்கலாம். இடவினான்ட்டு நம்ம ஒரு வேர்டே நம்ம இந்த 6th to 12th வரைக்கும் இருக்க தமிழ் புக்ல பார்த்திருக்கவே மாட்டோம். ஸோ இந்த காரணம் வந்து எங்கேயுமே இல்லை. ஸோ கூற்று சரி காரணம் தவறுன்றதுதான் நிறைய பேர் வந்து ஆன்சரா போட்டிருப்போம். ஸோ இந்த கோய்ஸ் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன் ஏ தான் வரணும், நமக்கு இங்க டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு நிறைய பேர் கிளைம் பண்ணிருக்காங்க. இதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அடுத்து இந்த குதிர்த்தல் கொஸ்டினும் வந்துட்டு ராங்கா இருக்கு, ஆப்ஷன் எல்லாமே வர மாதிரி இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் டவுட் தான், இதுக்கெல்லாம் கிடைக்குமான்னு கேட்டா தெரியல. ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ரிசல்ட் விட்டாங்கன்னா தான் தெரியும் நமக்கு எதுக்கு கரெக்டா ஆன்சர், எவ்வளவு சேலஞ்சு கொஸ்டினுக்கு வந்து அவங்க மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்றத. நம்ம ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சருக்கு விட்டா மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் நம்ம வந்துட்டு எத்தனை கொஸ்டின் கரெக்ட், எத்தனை கொஸ்டின் சேலஞ்ச் பண்ணது கொடுத்துருக்காங்க, ஒரிஜினலா நம்ம எவ்வளவு கரெக்டா போட்டோம் அப்படின்றதெல்லாம் ரிசல்ட்டுக்கு முன்னாடி இவங்க ஆன்சருக்கு விட்டா மட்டும்தான் தெரிய வரும். ஸோ பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி என்ன பண்றாங்க அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இந்த 71வது கொஸ்டின் களி. இந்த இதுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்திருக்க ஆப்ஷன் வந்து ஏ. பட் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன் பியும் வரும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாருக்கும் 1 மார்க் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்காது. அவங்க வந்துட்டு இத்தனை பேர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்றத வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இதுக்கு மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஏஆர்பிக்கு மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. எல்லா ஆப்ஷனும் போட்டவங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஏஆர்பி போட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல இருக்க எல்லா ஆப்ஷனுமே தப்பு. அதாவது இந்த ஓண்டி அப்படின்றதே வந்துட்டு இளமை பெயர் கிடையாது. அதுவே வந்து முதலை மாதிரி ஒரு விலங்கோட பெயர், அங்க வந்து அதை வந்து இளமை பேர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷன் எல்லாமே தப்பா இருக்கு, கொஸ்டினே தப்பு. ஸோ இதுக்கு எல்லாருக்குமே 1 மார்க் வர வேண்டியது அப்படின்ட்டு தொல்காப்பியம் நூல்ல இருக்க ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. மேபி இதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து 1 மார்க் வரலாம். ஸோ இதையும் வந்து நீங்க கவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒருமை பன்மை பிழையறிதல். இதுல வந்து ஆப்ஷன் சி கரெக்ட் அண்ட் ஆப்ஷன் டி ஆல்சோ கரெக்ட் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா சிறுவர் அப்படின்றதே ஒரு பன்மை தான். ஸோ சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர் அப்படின்றதும் கரெக்டா தான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு கரெக்டான ஆன்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா சியும் வரலாம் டியும் வரலாம். இதுல சிஆர்டி 2 போட்டவங்களுக்கும் அவங்க கொடுக்கலாம், இல்ல சி மட்டும் தான் கரெக்ட்னு விடலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுக்கறத பொறுத்து தான் இருக்கு. மேபி இதுக்கு வந்துட்டு டி போட்டவங்களுக்கும் மார்க் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. 78வது கொஸ்டின். இதுக்கு வந்துட்டு இடைச்சொல் தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து டி கொடுத்துருக்காங்க. பட் சி ஆல்சோ கரெக்ட் தான். நிலவோ காய்ந்தது ஓ அப்படின்றதும்
ஒரு இடைச்சொல் தான். ஸோ சிக்கும் வந்து கண்டிப்பா மார்க் வரும். ஸோ இது சி டி 2 போட்டவங்களுக்குமே மார்க் வரும். ஸோ ஏ பி போட்டவங்களுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது, எல்லாருக்குமே கிடைக்காது. சி டி போட்டவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி யாரு கிளைம் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டுமா கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் கிளைம் பண்றாங்கன்றத பார்த்துட்டு அதை வந்துட்டு அவங்க செக் பண்ணிட்டு எல்லாருக்கும் தான் கொடுப்பாங்க. ஸோ சி போட்டவங்களுக்கும் இந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடைக்கும், டி போட்டவங்களுக்கும் கிடைக்கும். அடுத்தது புள்ளின் உறுப்பை கண்டறிக. இது பார்த்ததுமே எல்லாரும் ஆப்ஷன் ஏ. 10th தமிழ் புக்கை நம்ம அத்தனை டைம் படிச்சிருப்போம். ஸோ புள்ளின் உறுப்பு அப்படின்றது தளிர் தான். எல்லாருமே இதுக்கு ஏ தான் போட்டிருப்பாங்க. கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஒரு மார்க் எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் இங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம், இது கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஓலைன்றதுக்கு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏ வந்து கண்டிப்பா கரெக்ட் தான். அப்படி கொடுத்தா ஏன் டி கொடுக்கலாம், இல்ல ஏ மட்டும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஒரு 11 கொஸ்டின் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ ஆனால் 15 கொஸ்டின் வரைக்கும் தப்பு இருக்குன்னு அப்படின்ட்டு நிறைய பேர் சின்ன சின்ன மிஸ்டேக்கு கூட ஃபைன் பண்ணி அதையும் கூட கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் இந்த 11 கொஸ்டின்ல ஒரு 5லேருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் மார்க் கிடைக்கும். அதாவது அந்த ஆப்ஷன் போட்டிருக்க எல்லாருக்குமே கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மளோட ரிசல்ட்ல வந்துட்டு கண்டிப்பாக பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ இதுக்காகவே டிஎன்பிஎஸ்சி கம்பல்சரி ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டு தான் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ அப்படிதான் பண்ணுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. பார்க்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்ட்டு. அடுத்து ஜிஎஸ்ல வந்துட்டு எந்தெந்த கொஸ்டினுக்கு மார்க் கிடைக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்ப்போம். டாடா பை.